ராகுல் காந்தி வந்து மோடிங்கிறவங்க பத்தி ஒரு பண்ண போது உடனடியாக ராகுல் காந்தியினுடைய பதவியை பறிச்சு நாடாளுமன்றத்தில் இருந்து அவர் பேரை எடுத்துட்டு அவர் நாடாளுமன்றத்திலேயே கலந்துக்க கூடாதுன்னு சபாநாயகர் உடனடியாக உத்தரவெல்லாம் போட்டார். கோர்ட்ல போய் தான் அவர் ஜெயிச்சு வந்தார். அந்த ஆக்ஷன் இப்பயும் வரல. மதத்தை குறிப்பிட்டு பேசுறாரு, பேர் சொல்லி சொல்றாரு. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? நோ கமெண்ட். இந்த தேர்தலே மக்களுக்கும் வாக்கேந்திரத்துக்கு மத்தியில் நடக்கிற போர். மக்கள் ஜெயிக்கிறார்களா, வாக்கேந்திரம் ஜெயிக்கிறாங்க? மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஆட்சி மாற்றம் நிச்சயம். வாக்கேந்திரம் ஜெயிச்சதுன்னா ஆட்சி மாற்றம். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து வாக்கேந்திரங்கள் நேர்மையாக இருந்தால் ஒரு இடத்தில் கூட வர மாட்டாங்க. ஒரு இடத்துல கூட வர மாட்டாங்க. நீ சாப்பிடுவதை நீ முடிவு எடுப்பாய், என்ன மொழி பேச வேண்டும் என்பதை நீ முடிவு எடுப்பாய், என்ன சாமியை கும்பிடு என்பதை நீ முடிவு எடுப்பாய், என்ன உடை உடுத்தணும் என்பதை நீ முடிவு எடுப்பாய், எல்லாம் அவங்ககிட்ட என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை நீ முடிவு எடுப்பாய்னு உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேங்கிறது சொன்னால் போதாதா? வேற ஒன்றுமே வேணாம். தேர்தல் அறிக்கை இவ்வளோ சொன்னீங்கன்னா போதும். பாஜக கொண்டு வந்த இந்த திட்டம், இந்த தனிமனித சுதந்திரத்தை பறிப்பதை நாங்கள் ஒழித்து கட்டுவோம்னா முடிஞ்சு போச்சு. பதவி வேணும்னா பழனிசாமிக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. எதை வேணாலும் பண்ணுவோம். தாய்மொழியில் என்னைக்காவது ஒரு பேசி கேட்டிருக்கீங்களா? அவருடைய தாய்மொழி என்னன்னு தெரியுமா? குஜராத். எப்பாவது குஜராத்தியில் பேசி கேட்டுப்பட்டிருக்கீங்களா? குஜராத்தி பேசினா பிரதம மந்திரி பதவி கிடைக்காது. ஹிந்தி பேசினா கிடைக்கும். மொழியை தவிர தாய்மொழியை தூக்கிறது. மனைவி இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. மனைவியே இல்லைன்னு மனைவியை தூக்கிறது. அந்த மாதிரி ஆளவு. கட்சியில் என்ன கேட்குறாங்க? சார் எனக்கு சீட்டு கொடுங்க. எவ்வளோ செலவு பண்ணும்? செலவுக்கு எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? எவ்வளோ செலவு பண்ணு ஏன் கேட்குற? காசு இருக்கும் தான் நிற்க முடியும். இன்னைக்கு நீங்களும் தானே எலெக்ஷன் நிற்க முடியும். நினச்சி கூட ஓட்டு தான் போடும். பாஜக தேர்தல் யுக்திகள் என்ன? இந்தியா முழுவதும் தமிழகத்துல ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, குஜராத்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, ராஜஸ்தான்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா இவங்களுடைய கருத்து என்ன தேர்தலுக்கு? திருப்பி கேரளா உள்ள பிளாட் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாக்கு எந்திரம் நேர்மையாக இருந்ததுன்னா பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. அதுதான் உண்மை. வாக்கு எந்திரத்தினுடைய நேர்மை பல்வேறு வகையில் கேள்விக்குரியதாக இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை பல்வேறு வகையில் கேள்விக்குரியதாக இருக்குது. நீங்களே பார்த்துருக்கீங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே தேர்தல் எங்கே இப்படி நடக்கும்? எதை வச்சுட்டு எந்த கணிப்பை சொல்கிறீங்க? அன்றைக்கி பிரணாய் ராய் போன்றவர்களாம் இருந்தாங்க. சொன்னபடி இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை இல்லை மக்களுக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் நீங்களே பார்க்குறீங்க. ஒரு அவங்களுடைய பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கவங்களுக்கு தேர்தல் சின்னம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. எதிர்கட்சினாக்க தேர்தல் சின்னமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. பச்சை ஓப்பனாக அவங்க ஒன்றும் ஒளிவு மறைவாகவே நடக்கல. ஆமாம் நாங்கள் பார்சலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ டெலிபரேட்டாக சொல்கிறாங்க. என்ன பண்ணிடுவா அப்படிங்கிறாங்க. அதான் இன்றைக்கி இருக்கு. இல்லை சார், தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து பிரச்சாரங்களில் ரொம்ப சர்ச்சைக்குரிய எது ரொம்ப பரபரப்பாகும் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் பாஜகவுக்கு ஹெல்ப் ஆகுமா? யாருக்குமே ஹெல்ப் ஆகாது. ஒரு காலத்தில் கண்ணியமான முறையில் தேர்தல் நடந்த காலமெல்லாம் ஒன்று உண்டு. அன்னைக்கு நான் வேட்பாளர்கள் யார்? மக்களுக்கு சேவை செஞ்சவர்கள், பொதுநல சேவையில் ஈடுபாடு கொண்டவர்கள். அவரை நிற்க வைக்கிறாரு. அவர் நமக்காக உயிரை கொடுப்பாரப்பா, ஆஃபீஸர்கிட்டலாம் போய் போராடுவாரப்பா, தண்ணி வரலன்னா உடனே ஏற்பாடு பண்ணுவாரப்பா, மின்சாரம் நிச்சயம் அவராக நிற்கிறாரு. அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி யார் நிற்கிறா? கட்சியில் என்ன கேட்குறாங்க? சார் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு. எவ்வளோ செலவு பண்ணுங்க? செலவுக்கு எலெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்? எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு ஏன் கேட்குற? காசு இருக்கும் தான் நிற்க முடியும். அது அந்த காலம். திமுக கார்பரேஷனை பிடிச்ச போது எதிர்பாராத விதமாக ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்ட போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆப்போ அரசுங்கிறவரை பட்டியலினத்தை சேர்ந்தவரை தான் முதல் மேயராக போட்டாங்க. திமுக வந்தவொடனே துணை மேயராக சிவசங்கரன் ஒருத்தர் போட்டாங்க. மேயருக்கும் துணை மேயருக்கும் காரும் டெலிஃபோனும் உண்டு. ஆப்போ அரசு ஒரு வீட்டில் இருந்தார், அவருக்கு கொடுத்துட்டாங்க. சிவசங்கர வீட்டில் போய் டெலிஃபோனையும் காரை கொண்டு போய் நிறுத்தலான்னாக்கா அவர் குடிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. காரை எங்கே கொண்டு போயிட்டு எனக்கும் ஓடு இல்லை, நானே குடிச்சையில் இருக்கிறேன். டெலிஃபோன் எங்கேயோ எலக்ட்ரிசிட்டியே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் நின்ன காலம் ஒன்று இருந்ததுமா. இன்றைக்கி ஒரு ஏரியாவே சொந்தமாக வச்சுருக்கோம் எலெக்ஷனில் நிற்க முடியும். இன்றைக்கி நீங்களும் தானே எலெக்ஷன் நிற்க முடியாது. நினச்சி கூட பார்க்க முடியாது. ஓட்டு தான் போட முடியும். அவ்வளோதான். இந்த மாதிரி சூழ்நிலை மாறி வருகின்ற சூழ்நிலையில் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை தகுந்த மாதிரி ஆளுங்கட்சியோட கை கோத்துக்கிட்டு போயிட்டால் நமக்கு ஆபத்து இல்லைன்றது தான் இன்றைக்கி இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கை இருக்குது. இதை ஓப்பனாகவே அவர் சொல்கிறார். நோ கமெண்ட்ஸ்ன்றாரு. இதை விட என்ன இருக்கு?
சமீபத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு பிரச்சார மேடையில் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக வந்து ஒரு கருத்தை இது பண்ணியிருந்தார். பல முறை வந்து தமிழகத்துக்கும் வந்திருந்தார். வட மாநிலத்தில் சிறுபான்மையினரை வந்து பேசின பிரதமர் மோடி ஏன் தமிழ்நாட்டில் பேசலை? தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்குது. திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. இங்கே கையை வச்சா காலி பண்ணிவிடுவாங்க. தெரிஞ்சு அதுக்கு ஜாக்கிரதையாக இருந்துட்டு போயிட்டார். அங்கே வந்து இதை இந்துத்துவாவை பேசி தான் ஓட்டு வாங்கணுங்கிறதுல போயிருக்காரு. அது என்ன அவனு மணிப்பூரில் அப்படி தான் போனார். பேக் ஃபயர் ஆச்சு. பார்க்கலாம் இங்கே என்ன அரபு அமீரேட்ஸ்லாம் வந்து பேசியிருந்தாரே சார். அந்த மாதிரியான நாட்கள் சில நாடுகள் வந்து என்னை வந்து பிரதமர் பதவியிலேருந்து வெளியேறதுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் மட்டுமே சொல்லியிருந்தாரு. அந்த நிறைய பேர் என்ன அதுக்கு இது பண்ணியிருந்தாங்கன்னா, பிரதமராக இருக்கவர் என்ன நாடுன்னே அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்லாம் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்லிவிட்டாங்க அந்த நாட்டுக்கு போக முடியாது. பதவிக்கு வர்றதே எதுக்கு வர்றாரு? உல்லாச பயணம் போகிறதுக்கு தான் வர்றாரு. அவர் இந்தியாவில் என்னைக்கு இருந்தார்? அப்புறம் அந்த நாட்டுக்கெல்லாம் போக முடியாதுன்னா அப்புறம் அவர் என்ன வருது? உல்லாச வாழ்க்கையே போயிடுமே. அதெல்லாம் அவர் ஜாக்கிரதையாக தான் இருக்கார். அவரை பொறுத்தவரையிலும் பதவி வேணும்னா பழனிசாமிக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. எதை வேணாலும் பண்ணுவாங்க. தாய்மொழியில் என்றைக்காவது ஒரு பேசி கேட்டிருக்கீங்களா? அவருடைய தாய்மொழி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மோடியோட தாய்மொழி குஜராத்தி. எப்பாவது குஜராத்தியில் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குஜராத்தி பேசினா பிரதம மந்திரி பதவி கிடைக்காது. ஹிந்தி பேசினா கிடைக்கும். மோடியை தாய்மொழியை தூக்கி எறிஞ்சிட்டு மனைவி இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. மனைவியே இல்லைன்னு மனைவியை தூக்கி எறிஞ்சவர். அது மாதிரி ஆளவர். போகிற இடத்துல எதை வச்சா நமக்கு பதவி கிடைக்குமோ. பழனிசாமிக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. பதவி எதில் கிடைக்குமோ அதை பேசுவார். அந்த ஊரில் அதை பேசணும்னு பேசுகிறாரு. இதை கவனிக்க வேண்டியது, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இந்த தேர்தல் ஆணையம். என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் ஒரு விதமாகவும் சிறுபான்மையரை ஆதரிச்சும் வடநாட்டில் வந்து சிறுபான்மையரை எதிர்த்தும் பாஜக பேசுகிறாங்க. ரெட்டை வேடம் போடுறாங்களா சார் பாஜக? அது வழக்கமாக உள்ளது தானே. ஊருக்கு தகுந்த வேஷம், அவ்வளோதான். இப்போ அண்ணாமலை என்ன பண்ணார்? கர்நாடகாவில் இருந்தபோது தமிழர்கள் கேவலமானவர்கள் பேசினார். வீடியோ இருக்குது. தமிழர்கள் கேவலமானவர்கள், நான் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் நான் கன்னடிகா தான், தமிழர்கள் ஒரு கேவலமான இனம் அப்படின்னு பேசியிருக்கிறது இருக்குது. காவிரி தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன், நான் போராடுவேன், தடுத்து நிறுத்தும், காவிரி தன்மை தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா தடுத்து நிறுத்துவேன்னு பேசினவர் வீடியோ இருக்குது. இங்கே வந்து என்ன பேசினார்? போகிற இடத்துக்கு என்ன ரோல் வேண்டும் கொடுக்குற ரோல் ஆக்ட் போயிடுவார். அவரே வில்லன், அவரே கதாநாயகன். அது பாஜக அவருடைய வேலையாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது, ஒன்று கிடையாது. பதவியில் எப்படியா உட்காந்துக்கிட்டு வேலையை காட்டணும். பதவிக்காக என்னன்னாலும் பண்ணணும், எதை வேணாலும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிரதமர் மோடி வந்து கட்டாயம் வந்து 370 இடங்களுக்கு மேலே பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட தேர்தலுக்கு வந்து நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த டைமில் சொல்லுங்கள் சார், நீங்கள் உங்கள் பார்வையில் பாஜக வருமா வராதா? நான் தான் சொல்கிறேன்னு, தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து வாக்கேந்திரங்கள் நேர்மையாக இருந்தால் ஒரு இடத்துல கூட வரமாட்டாங்க. ஒரு இடத்துல கூட வரமாட்டாங்க. தேர்தல் முடிவுகள் பட்டவர்த்தனம் கருத்து கணிப்புகள் எல்லா இடத்துலையுமே அவங்க தோற்று போவாங்கன்னு தானே வந்திருக்குது. கருத்து கணிப்புகள் எல்லா அவங்களுடைய ஹிந்தி பேசும் மாநிலங்கள்லேயே வரமாட்டாங்கன்னு தானே கொடுத்துருக்காங்க. சத்தீஸ்கர் தான் அப்படி தான் சொன்னாங்க, வரமாட்டாங்கன்னாங்க. வந்துட்டாங்கல்ல. அந்த என்ன சொன்னாங்க, வாக்கேந்திரத்தை பயன்படுத்தி தான் வந்தாங்கன்னாங்க. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். வாக்கேந்திரத்தை டேம்பர் பண்ண முடியாமல் நீங்கள் தடுத்தால் ஒழிய இந்த தேர்தலாம் ஒரு வேடிக்கை தான். இந்த முடிவுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியா தாண்டி தமிழகம்ல மட்டும் பாஜக இடம் பிடிப்பாங்களா மாட்டாங்களா சார்? தமிழ்நாட்டை விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துச்சுன்னு காட்டுறதுக்காக ஒரு இடத்துல தோப்பாங்க. அது என்ன அப்போ தான் சொல்ல முடியும். அப்படி நாங்கள் ஜெயிக்கிறதா தமிழ்நாட்டை ஜெயிச்சிருக்க மாட்டோமா? நாங்கள் நேர்மையாக நடந்ததுனால தமிழ்நாட்டை தோத்தோங்கிறதுக்காக அந்த ஒரு தமிழ்நாட்டை, அதுக்கு தான் தமிழ்நாட்டை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க கவலையும் பட்டுக்கணும். தென்னாட்டையே ஒதுக்கிட்டாங்க. அவங்க தென்னாட்டை பற்றியே கவலைப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய துரதிர்ஷ்டம் அந்த பக்கமும் கல்கத்தா அந்த பக்கமும் அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா எங்கேயுமே வரமாட்டாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விந்திய மலைக்கு கீழே அவங்க இல்லைங்கிறது அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்கலாம். இப்போ விந்திய மலைக்கு மேலே பார்த்துக்கலாம் தான் அவங்க பார்த்துட்டு. தென் மாநிலங்களை தாண்டி வட மாநிலங்களுக்கும் பாஜகவுடைய ஆதரவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதோ சார்? ஆமாம், அதுதானே கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. கருத்து கணிப்புக்கு இது நான் தான் சொல்கிறேனே, இந்த தேர்தலே மக்களுக்கும் வாக்கேந்திரத்துக்கும் மத்தியில் நடக்கிற போர். மக்கள் ஜெயிக்கிறார்களா வாக்கேந்திரம் ஜெயிக்குதான்னு தான் பார்க்கணும். மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஆட்சி மாற்றம் நிச்சயம்.
வாக்கேந்திரம் ஜெயிச்சதுன்னா ஆட்சி மாற்றம் கிடையாது. அவ்வளோ. ஆட்சி மாற்றம்ன்றது இந்திய கூட்டணியை சொல்றீங்களா? ஆட்சி மாற்றங்கிறது வந்து மோடி வெளியே போகிறது தான் ஆட்சி மாற்றம். அப்ப இந்திய இந்திய மக்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறத தெளிவாக இருக்காங்க. மோடி வந்துடக்கூடாதுங்கிறத எங்கே அதில் வந்து யூனிஃபார்மாக இருக்காங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஊரில் அதில் மோடி வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கு. நீங்கள் உங்கள் மாதிரி ஊடகங்கள் தான் வந்து கொஞ்சம் பூச்சி மொழிக்கு அது இது சேட்டலைட் மீடியாக்கெல்லாம் போனோம்னா அவங்கள எடுத்து பேசலாம் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் இருக்குது. நாளைக்கு சேட்டலைட்டு கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி சப்ளை நிற்கும், அதிகார தொந்தரவுலாம் வரும். உங்களை மாதிரி யூடியூப்புக்காரங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா தான் அவங்க மாட்டிட்டு முழிக்கிறாங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியல. சார், இந்தியாவை தாண்டி தமிழகம்னு பார்க்குறப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அதிகமான ஆதரவு இருந்ததுன்னு சொல்லி பாஜக இல்லை இளைஞர்கள் மத்தியிலையுமே நிறைய ஆதரவு இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் சொல்லுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து அண்ணாமலை வந்து நிரூபிப்பாரா பெரும்பான்மையை தக்க வச்சுப்பாரா? அதான் சொல்கிறேன், ஒரே பதில் தான். வாக்கேந்திர நேர்மையாக இருந்ததுன்னா விஷயம் வெளியே வந்துடும். இல்லை, ஆதரவுன்னு ஒன்று இருக்குல்ல சார், வாக்கேந்திரத்தை தாண்டி. ஒரு ரோட் ஷோ நடத்தினார் மோடியை வச்சு, எல்லாரும் தான் பார்த்தோம். உங்களால் மூடி மறைக்க முடிஞ்சுதா என்ன நடந்தது? ரோட் ஷோ என்ன ஆச்சு? அவ்வளோ வேணாமா? ராகுல் காந்தி போகிறாரு ஒரு இடத்துக்கு, மோடி ஒரு இடத்துக்கு போகிறாரு. மக்களுடைய ஆர்வம் யாருக்கிட்ட இருக்குது? ஓடியாந்து ராகுல் காந்தி இறங்கி ராகுல் காந்தி செவுத்தை எகிரி குதிச்சுக்கிட்டு போய் ஸ்வீட்டு கடையில் உட்காந்து ஸ்வீட்டு சாப்பிட்றாரு, அவங்களோட பேசிக்கிட்டு போகிறார். மோடியால் போக முடிஞ்சுதா? கார் ஏறிக்கிட்டு கொடியாட்டி இறங்கிறதுக்கு யோகிதை இல்லை, மக்கள்கிட்ட போக முடியல. அவ்வளோதானே அவருடைய மக்கள் ஆதரவு. இதுக்கு வந்து எலெக்ஷன் வருமா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல, சிரிப்பாக சிரிக்குது. ரோட் ஷோவை எந்த இடத்துலையும் போகாமல் நிறுத்திவிட்டார்ல இந்த மும்பை வாண்டான்னு. ஏன் நிறுத்தினார்? யாரும் வரமாட்டாங்க, காசு கொடுத்தா கூட வர மாட்டேங்க. நம்ம கூட்டத்தை உட்கார வச்சாங்க, அந்த கூட்டத்தில் மக்கள் எந்திரிச்சு போகிறத காட்டி விட்டாங்க. எல்லாம் உங்களால் வந்த இதுதான். இல்லாட்டி போனால் அதெல்லாம் மூடி மறைச்சிருப்பாங்க. மக்கள் ஆதரவு இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதுக்கப்புறமா அவர் வந்து வந்து ஒரு நயினார் நாகேந்திரன்கிட்ட 4 கோடி ரூபா பிடிச்சாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு? பயமுடிட்டு தான் உட்காந்துக்கிட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சிறுபான்மையினரை பற்றி கேவலமாக பேசினார். ராகுல் காந்தி வந்து மோடிங்கிறவங்க பற்றி ஒரு இது பண்ண போது உடனடியாக ராகுல் காந்தியினுடைய பதவியை பறித்து நாடாளுமன்றத்திலேருந்து அவர் பேரை எடுத்துட்டு அவர் நாடாளுமன்றத்திலேயே கலந்துக்கூடாதுன்னு அந்த சபாநாயகர் உடனடியாக உத்தரவெல்லாம் போட்டார். கோர்ட்டை போய் தானே அவர் ஜெயிச்சு வந்தார். அந்த ஆக்ஷன் இப்போ ஏன் வரல? பட்டவர்த்தனமாக ஒரு இதை மதத்தை குறிப்பிட்டு பேசுகிறார், பேர் சொல்லி சொல்கிறாரு. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? நோ கமெண்ட். அப்புறம் எப்படி இங்கே தேர்தல் நேர்மையாக நடக்குது? எதை வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க? தேர்தல் முடிவுகளை அவர் பார்லிமெண்ட்டில் அறிவிச்சிட்டாருமா. 400 இடங்களில் நான் வெற்றி பெற்று விட்டேன்ட்டார். அது தேர்தல் ஆணையருக்கு போட்ட உத்தரவு. அது 400 இடத்துல ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்கான வேலையை ஒரு தேர்தல் ஆணையர் பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய விளைவு தான் எந்த கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட்டு போகிறார். பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள், காங்கிரசினுடைய தேர்தல் வாக்குறுதிகள், இது ரெண்டையும் நீங்கள் டாக்டர் காந்தாராஜ் ஒப்பிட்டு பார்த்தா நீங்கள் எதை ஆதரிப்பீங்க? ஒன்றுமே வேணாமா. என்னுடைய அரசியல் ஞானத்தில் பாஜக செய்தவர்களை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னாவே போதும். மக்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம். வேற ஒன்றுமே வேணாம். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் நான் நிறுத்தி விடுவேன் சொன்னால் முடிஞ்சு போச்சு. என்ன ட்ரெஸ்ஸு போடணும் நீ தான் முடிவு பண்ணுவேன், என்ன மொழி பேசணும் நீ தான் முடிவு பண்ணுவேன், என்ன சாப்பிடணும் நீ தான் முடிவு பண்ணுவேன், என்ன மொழி பேசணும் நீ தான் முடிவு பண்ணுவேன், எந்த சாமியை கும்பிடணும் நீ தான் முடிவு பண்ணுவேன். அப்புறம் நான் யார்? உன்னுடைய கொத்தடிமையா? நீ சாப்பிடுவதை நீ முடிவு எடுப்பாய், என்ன மொழி பேச வேண்டும் என்பதை நீ முடிவு எடுப்பாய், என்ன சாமியை கும்பிடு என்பதை நீ முடிவு எடுப்பாய், என்ன உடை உடுத்தணும் என்பதை நீ முடிவு எடுப்பாய், எல்லாம் உங்கள்கிட்ட என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை நீ முடிவு எடுப்பாய்னு உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேங்கிறது சொன்னால் போதாதா? வேறு ஒன்றுமே வேணாம். தேர்தல் அறிக்கை இவ்வளோ சொன்னீங்கன்னா போதும். பாஜக கொண்டு வந்து இந்த தனிமனித சுதந்திரத்தை பறிப்பதை நாங்கள் ஒழித்து கட்டுவோம்னா முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் ஓவர். இங்கே தமிழகத்தில் திரு அண்ணாமலை மாநில தலைவரான அண்ணாமலையை நிப்பாட்டினாங்க. அதே மாதிரி கேரளாலையும் பாஜகவுடைய மாநில தலைவரை நிப்பாட்டுறாங்க. இது வந்து எதுவும் வேணும்னே பண்றாங்களா பாஜக? இல்லை, வேற ஆள் இல்லை. மற்ற கட்சியெல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க. சரத்குமார் கட்சிக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் ஏமா எலெக்ஷன் நிற்கிறாங்க? போட்டி போடுறதுக்கு யாரும் வரல, ஆளை விட்டுட்டு ஓடிட்டான். சரி நாமளே தான் நின்னவனு நிற்கிறாங்க. பாவம் தமிழிசையெல்லாம் அவங்க
இன்னும் ஒரு 1 வருஷம் இருந்தது கவர்னர் போச்சு, எல்லாம் போச்சு இல்லை, வந்து நிற்கிறாங்கல்ல. அது மாதிரி வேறு ஆட்களே இல்லையே, நிற்க வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் தான் தடுமாறிட்டாங்க. சரத்குமார் தான் அதை எடுக்கிறத புத்திசாலி. உன் கட்சிக்கு 10 இடம் கொடுக்குறாங்க, இருக்கிறத நாங்கள் 2 பேரும் நாங்கள் கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்க. பொழப்புமாச்சு, பேருக்கு பேருமாச்சு, எதிர்கால ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மையும் வந்துருச்சு. சினிமா சீரியல்லாம் கிடைக்காத லாபம் இதில் கிடைக்குது இல்லை, போயிட்டாங்க. சார், இறுதி கேள்வியாக பாஜக இந்தியா முழுவதும் எத்தனை வாக்கு சதவீதம் பெறுவாங்க? எனக்கு தெரியாது. உங்களுடைய யூகத்துப்படி சார்? ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. 30% வாக்குகள் கூட அவங்க வாங்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 25 தாண்ட மாட்டாங்க. அப்போ தமிழகத்தில் சார்? தமிழகத்தில் சைபர் தான். ஏற்கனவே அது கணக்கு போட்டாங்க, அது அவங்க கவலையும் போட்டுருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை அவங்க கவலை. அரசியல் களம் குறித்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.